Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட வீட்ல இருக்கிற மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சோ நான் வந்து கொஞ்சம் செட் ஆஃப் மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்த்தறலாம். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உருளி ஷேப்ல இருக்கிற ஒரு பெரிய பாத்திரம். இது வந்து நல்ல தட்டினீங்க அப்படினா நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும். அது அப்படிதான் மோஸ்ட்லி வந்து நம்ம செக் பண்ணி வாங்குவோம் இல்லையா. சோ வந்து நான் வந்து ஆல்ரெடி அந்த செங்கல் இதில் வந்து சுட்ட மண் பாத்திரத்தை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ தட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் கொதிக்க வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பாத்திரம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் அதில் அந்த ஃபஸ்ட்டு நான் காமிச்ச பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி உப்புமா மட்டும்தான் செய்வேன். அதுக்காக தான் அதை எடுத்துருக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொஞ்சம் உருண்டை ஷேப்பில் கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம். அண்டு சைஸ் வந்து ரெண்டுமே ஒன்று தான். அண்டு பிளாக் மண்சட்டி தான் நான் வாங்கினேன். அதுதான் வந்து உங்களுக்கு ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் அதை வாங்கியிருந்தேன். இதில் வந்து மோஸ்ட்லி நான் வந்து பொரியல் தாளிக்கிறது, கீரை, வாழைப்பூ பொரியல், வாழைத்தண்டு பொரியல், கேபேஜ் பொரியல் அதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால குயிக்காகவும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து அதனால இந்த பாத்திரம் வந்து சூஸ் பண்ணேன். இது தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காக. ஸோ இதுவும் வந்து அதிலே சின்ன ஒரு டைப் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த குழம்பு வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த பாத்திரம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் எனக்கு இங்கே 4 பேருக்கு வந்து இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சாம்பாருக்காக நான் இந்த பாத்திரம் வந்து நான் எடுத்துப்பேன். அண்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து பழகி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் தான் எடுத்திருந்தேன். அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து சட்டி சைஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரோ இல்லை நம்ம வந்து இப்போது கூட்டுக்கு எல்லாம் வந்து பருப்பு வேக வைக்கும்போது இதில் வந்து பருப்பை முதல்ல வேக வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் காய் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பொங்கி வராது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாக வந்து நம்ம பருப்பு வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அந்த மாதிரி எதுவும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த பாத்திரம் வாங்கியிருந்தேன். அண்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்காக. ஸோ ரசத்துக்குன்னு வந்து கரெக்டாக ஒரு இந்த சைஸ் வந்து சரியாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ நான் அதனால் ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மண் பானை சைஸில் வந்து இந்த 2 பாத்திரமும் லாஸ்ட் 2 பாத்திரமும் நான் வந்து மண் பாத்திரம் வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிருக்காக உர போடுறதுக்கு 2 மூடி வச்ச அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு தயிர் சட்டி மாதிரி 2 எடுத்துருந்தேன். ஸோ அதுவும் எனக்கு வந்து நைட்டு நான் வந்து பால் போட்டுட்டு நான் காலையில் பண்ணேன் அப்படின்னாக்கா நான் அதை வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இந்த தயிர் வந்து காலியாகிற வரைக்கும் நான் வெளியில் தான் வச்சுருப்பேன். ஸோ அது புளிக்கவும் செய்யாது. ஸோ நான் அதனால் வந்து இந்த 2 பாத்திரம் யூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நேற்று நான் வந்து இந்த ஒரு உருளி வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 150 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுனால மண்ணில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உருளி வந்து எடுத்திருந்தேன். ஸோ என்னோடய மண் பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுதாங்க. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் ஒன்றா அடுக்கி காமிக்கும் போது உங்களுக்கு அந்த சைஸ் வேரியேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய மண் பாத்திர கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த 2 கருப்பு சட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு யூஸ் தான். ஸோ நான் அதுவும் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதையும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபுல் மண் பாத்திர கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ.